ஜெயா பிளஸ் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். அச்சும் அசலும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. செய்தித்தாள்களில் இடம்பெற்றுள்ள பல செய்திகளை பற்றி விரிவாக பேச இருக்கிறோம். நம் அரங்கத்திற்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்கள். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். செய்தித்தாள்களில் நிறைய செய்திகள் இன்னைக்கு வந்திருக்கு, முக்கிய செய்திகள். அதில் முதலாவது செய்தியை நம்ம பார்க்க வேண்டியது சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக ராபர்ட் வத்ராவோட உதவியாளர்கிட்ட அமலாக்கத்துறை விசாரணை பண்ணுறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதன் பின்னணி என்னன்னு நினைக்கிறீங்க? ராபர்ட் வத்ரா எந்த பிஸ்னஸுமே பண்ணுறதில்ல. சோனியா காந்தி மருமக அந்த ஒரு கோதாவில் அவர் ஏராளமான சொத்தை சம்பாதிக்கிறார். ஒரு பைசா கூட இல்லாமல் பணம் சம்பாதிக்க வேணும்னா நீங்கள் அவர்கிட்ட தான் ஐடியா கேட்கணும். அவர் ஆரம்பத்திலிருந்தே காங்கிரஸ் ஆட்சி இந்த மத்தியிலையும் மாநிலங்கள்லேயும் ஆட்சியில் இருந்த போது ஆரம்பித்த அவருடைய ஊழல் என்பது தொடர்கிறது. அவர் ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி வச்சுருக்காரு. அந்த ஸ்கைலைட் ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படிங்கிற ஒரு கம்பெனி வச்சுருக்காரு. அது மூலமாக டிஎல்எஃப்னு ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனி, அதுக்கும் இவருக்கும் நெருங்கிய தொடர்பு. ஹரியானாவில் ராஜஸ்தான்லேயும் விவசாயிகளின் விளைநிலங்களை அடிமாட்டு விலைக்கு, அப்போ காங்கிரஸ் கட்சி தான் ஹரியானாவிலும் இருக்குது, ராஜஸ்தானில் இருக்குது, அடிமாட்டு விலைக்கு வதேராக்கு விற்கிறாங்க, டிஎல்எஃப்க்கு கொடுக்குறாங்க. டிஎல்எஃப் இவருக்கு 300 கோடி ரூபா ஒரு நிலம் வாங்குறதுக்கு, டெல்லியில் வாங்குறதுக்கு வட்டியில்லா கடனாக கொடுக்குறாங்க. அது மாதிரி இன்னொரு நிறுவனம் விஜய் அரோராங்கிறவருடைய நிறுவனம், அவங்க ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி. அவங்க இவருக்கு ஒரு இடத்த வாங்குகிறாங்க, 7.5 கோடிக்கு இவருக்கு விற்கிறாங்க. அந்த நிறுவனம் இவருக்கு விற்கிது, வதேராவுக்கு 7.5 கோடிக்கு ஒரு செக்கு தர்றார். அந்த செக்கு கார்ப்பரேஷன் வங்கியினுடைய செக்கு. ஆனால் அன்றைக்கி ஒரு கையில் இவருக்கு அந்த அக்கௌண்ட்டில் 1 லட்சம் தான் இருக்குது, பணமே இருக்குது. ஆனால் 7.5 கோடிக்கு தர்றாரு. ஆனால் ஓம் பிரகாஷ் அந்த ஓனரு அந்த செக்கை பேங்க்லேயே போட மாட்டேங்கிறார். கடைசி வரைக்கும் போடவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த நிலத்தை இவர் வாங்குறாரு, இவர் தான் முத்திரைத்தாள் செலவு செய்யணும். அந்த 50 லட்சத்தையும் ஓம் பிரகாஷே கட்டுறாரு. இவர் 2009லேருந்து 2011 வரைக்கும் ஹரியானாவில் ஒரு அரசினுடைய உதவியோடு வாங்கிய விவசாய நிலங்கள், அந்த பரிவர்த்தனைகள் அனைத்துமே செல்லாது என்று நிலப்பதிவு அதிகாரி ஐஏஎஸ் ஆஃபீஸர் கெம்கா ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணுறாரு. அடுத்த நிமிஷம் அவரை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, பணி நீக்கம் செய்கிறாங்க ஹரியானா அரசு. இன்றைக்கு வரைக்கும் அந்த விஷயம் வெளியில் வரல. இந்த பாஜக அரசு கூட அவர்களை மிரட்டுவதற்காக சில நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க ஒழிய அவங்கள உறுதியாக எடுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இப்போ கூட இது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஹோட்டல் வாங்குகிறாங்க லண்டனில். அந்த வாங்கின நிறுவனம் அடுத்த நாளே வதேராவுக்கு அந்த ஹோட்டலில் அதே விலைக்கு மாற்றிருக்கிறாங்க. அது வதேரா பேரில் இல்லை, மனோஜ் அரோரான்னு அவருடைய உதவியாளர் இருக்கார், அவர் பேரில் இல்லை. ஆனால் அந்த ரியல் எஸ்டேட் நிறுவனத்துக்கும் இவங்களுக்கு தொடர்பு இருக்குது என்பதை இமெயிலில் இவங்க பரிமாறிக்கொண்ட பல்வேறு தகவல்கள் மூலமாக சிபிஐ கண்டுபிடிச்சிருக்குது, அமலாக்க பிரிவு. இப்போ அவங்க மேலே நடவடிக்கைகள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதை ஒட்டி அந்த நிலம் வதேராக்காகத்தான் விற்கப்பட்டது என்று என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் அமலாக்க பிரிவு கருதுகிறது. அடுத்த செய்தி, உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தில் கொலீஜியம் தன்னோட முடிவை மாற்றிக்கொண்டதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், இந்த மாநில இது உயர்நீதிமன்ற நீதிபதிகளில் உச்ச நீதிமன்றத்துக்கு ப்ரொமோஷன் செய்யும்போது முதல்ல ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணுறாங்க. கொலேஜியம்ங்கிறது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியும் ப்ளஸ் 4 உச்ச நீதிமன்றங்களும் கொண்ட 5 பேர் கொண்ட ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு உருவான போதே இதற்கு எதிர்ப்பு இருந்தது. திடீரென்று ஒரு 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, உச்ச நீதிமன்ற அமர்வு இந்த கொலேஜியம்ங்கிற அமைப்பு உருவாக்குது. அதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு சரியான நடைமுறை இருந்தது. அரசமைப்பு சட்டம், இந்திய அரசமைப்பு சட்டம், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா எந்த ஒரு வரையறையும் வகுக்கவில்லை.
இந்த எந்த அளவுக்கு எக்ஸிக்யூட்டிவ்க்கு பவர் இருக்குது, ஜுடிஷியரிக்கு எவ்வளோ பவர் இருக்குங்கிறத அவங்க வரையறுக்கலை. அதனால் என்ன ஆகுதுன்னா இது தான் தோன்றித்தனமாக போயிட்டே இருக்குது. இல்லை, முதல்ல ஒரு முடிவை அறிவிக்கிறாங்க, அப்புறம் திடீர்னு அவங்களே அந்த முடிவை மாற்றி. ஆமாம், அது மட்டும் இல்லை, ஏராளமான ஆட்களை இவங்க தகுதி இல்லாதவர்களை வேண்டியவர்களை ப்ரொமோட் பண்ணியிருக்கிறாங்க பல கட்டங்களில். அதற்கு நீதிபதிகள் மத்தியிலிருந்தே கடுமையான எதிர்ப்புகள் வந்திருக்கின்றன. சில நீதிபதிகள் கொள்ளோச்சியத்திலிருந்து வெளியேறியிருக்கிறாங்க எதிர்ப்பு தெரிவித்து. இவ்வளவு குளறுபடிகளுக்கு மத்தியிலையும் மத்திய அரசாங்கம் இதை சரி செய்யணும்னு சொல்லிட்டு என்ஜேஏசிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிட்டின்னு ஒன்று உருவாக்குறாங்க. சட்டமாக ஆக்குறாங்க. அதை 99th அமெண்ட்மெண்ட் கொண்டு வர்றாங்க அதுக்காக, சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு. அதை மாநில அரசுகள்லாம் ரேட்டிஃபை பண்ணுறாங்க, ஒப்புதல் அளிக்கிறாங்க. அதற்கு பின்னாலும் ஒரு 11 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, உச்சநீதிமன்ற அமர்வு அந்த சட்டத்தை புறந்தள்ளுகிறது, செல்லாதுன்னு சொல்லுது. மீண்டும் கொள்ளைச்சியத்துக்கு போகுது. இந்த சட்டத்தில் கோளாறு இருக்குது உண்மை. பிஜேபி அரசு அந்த சட்டத்தை கொண்டு வரும்போது அது ஒரு ஜுடிஷியரிக்கும் மத்திய அரசுக்கும் இடையில் ஒரு சமாதான உடன்படிக்கையாக அது இல்லாமல் ஒரு பக்கம் சார்ந்து நீதித்துறையினுடைய அதிகாரத்தையும் சுதந்திரத்தையும் பறிக்கக்கூடிய, அப்பட்டமாக பறிக்கக்கூடிய அளவிற்கு அந்த சட்டம் இருந்ததுனால அதை நீதித்துறையால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நீதித்துறையோடு பேசி அணுகி ஒரு சட்டத்திற்கு வந்திருக்க வேண்டும். அதற்கு பின்னால் அதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அந்த சட்டம் அப்படியே இருக்கிறது, தொங்கலில் இருக்குது. அது என்ன பண்ணுறதுன்னு இந்த அரசு ஒரு முடிவு எடுக்கவே இல்லை. இல்லை, நீதித்துறையே இந்த மாதிரி இருக்கும்போது அது எப்படி நாட்டுக்கு? நீதித்துறை அப்படித்தான் இருக்குது, சரியா அமையும். நீதித்துறை அப்படித்தான் இருக்குது. பல நீதிபதிகள் மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. பல தீர்ப்புகள் தவறு என்று நீதிமன்றங்களே சொல்லியிருக்கின்றன. இதில் ஒரு ஜட்ஜு வந்து அவர் முதல்ல நியமித்தாங்க, அவர் பேரை சொல்ல நான் விரும்பலை. அவரை பின்னாடி எடுக்கிறாங்க, வேற ஒருத்தரை கொண்டு வர்றாங்க. காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் சொன்ன ஒரு தீர்ப்பு தவறாக இருந்தது என்று உச்சநீதிமன்றம் கண்டித்திருக்கிறது அவரை. அப்படி கண்டிக்கப்பட்ட ஒருவரை சீனியாரிட்டி அடிப்படையில் மட்டுமே மேலே கொண்டு வருவது எப்படி சரிங்கிறது தான் அந்த பிரச்சனை. ஸோ நீதிமன்றங்களுடைய அவலம் தொடர்கிறது. அடுத்த செய்தி, அமெரிக்கா கிட்ட கேஸ், கச்சா எண்ணெயெல்லாம் வாங்குறதுக்காக இந்தியா முடிவு பண்ணியிருக்காங்க இந்திய அரசு தரப்பில். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அமெரிக்கா வந்து நம்ம வாங்குறதுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி பல நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. உலகத்திலேயே மிக விலை குறைவாக நமக்கு எண்ணெய் தருவது ஈரான் தான். அதில் பல அனுகூலங்கள் இருக்கின்றன. ஈரான் நம்ம எண்ணெய் வாங்கும்போது நம்ம பணத்திலேயே, ரூபாய் மதிப்பிலேயே வாங்க முடியுது. டாலர் பரிவர்த்தனை தேவையில்லை. நமக்கு அந்நிய செலாவணி பிரச்சனை வர மாட்டேங்குது. இன்னொரு பக்கம் ஈரானோடு நடத்தும்போது நம்ம ஈரானுக்கு பல பொருள்களை ஏற்றுமதி செய்தே கிட்டத்தட்ட அந்த எண்ணெயால் வரக்கூடிய அந்த செலவை நம்ம ஈடுகட்டி விடுறோம். அந்த வசதிகள்லாம் இருக்குது. ஆனால் அமெரிக்கா என்ன சொல்லுது, ஈரானோட நீ வந்து ஈரானிலிருந்து நான் பொருளாதார தடை விதிச்சிருக்கேன் அந்த அரசாங்கத்தின் மீது, அந்த அரசியலேருந்து நீ எதையுமே வாங்கக்கூடாது, எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி நவம்பர் 3ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வாங்குறவங்கெல்லாம் அது கூட முடிச்சுக்கணும்னு சொல்லுது. இந்திய அரசாங்கம் அதுக்குள்ளே முடிக்கலை, கண்டினியூ பண்ணுது. ஆனால் என்ன உண்மையான விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு மாதமும் குறைத்து இப்போ மிக மிக குறைவான அளவுக்கு தான் ஈரான்லேருந்து நம்ம வாங்குகிறோம். ஸோ பாஜக அரசு என்ன செய்கிறது, அமெரிக்காவினுடைய உத்தரவுக்கு அடிபணிகிறது. ஆனால் அப்பட்டமாக அது தெரிந்து விடக்கூடாது என்பதற்காக அமெரிக்காவினுடைய ஒப்புதலோடையே அந்த அளவை குறைத்து கொண்டே வருகிறது. ஸோ நமக்கு அனுகூலமான எண்ணெயை தரக்கூடிய நாட்டோடு, நமக்கு மிகவும் நேசமாக இருக்கக்கூடிய நாட்டோடு நம்ம உறவு வைத்து கொள்ள முடியவில்லை. அமெரிக்கா தீர்மானிக்குது நாம் யாரோடு உறவு வைத்து கொள்ள வேண்டும் என்பது அமெரிக்கா தீர்மானிக்கிறது. இதில் இந்தியாவுக்கு இருக்கிற சிக்கல் என்னென்னா, பொருளாதார ரீதியாக நம்ம ஃபினான்ஷியல் பொசிஷனில் அமெரிக்காவை கொஞ்சம் சார்ந்து இருக்கிறோம். அதை உறுதியாக எதிர்க்கக்கூடிய தன்மை நமக்கு வரலை இன்னும். அது காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் பாஜக அரசாக இருந்தாலும் அது ஒரே கொள்கையை தான் கடைபிடிக்கிறாங்க. இந்திய முதலாளிகள் உலக வர்த்தகத்தில் அமெரிக்காவினுடைய உதவி வேண்டும் என்று கருதுகிறார்கள். அந்த இந்திய முதலாளிகளுடைய கருத்து தான் மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கையை, அது பாஜக அரசாக இருந்தாலும் காங்கிரஸாக இருந்தாலும் தீர்மானிக்கிறது. ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம பார்த்திங்கன்னா, அமெரிக்காவுக்கு எதிராக சீனாவும் ரஷ்யாவும் கூட்டமைப்பு.
அவங்க அதுக்கு எதிராக நிற்கிறாங்க. ஆனால் சீனா கூடயும் இந்தியா நிறைய பரிவர்த்தனைகள் பண்ணிட்டு இருக்கிறோம். பட் என்ன பிரச்சனைன்னா நம்ம சீனாவோடு பண்ணுற வர்த்தகம் வந்து அசமத்துவமாக இருக்குது. பெரிய அளவுக்கு 80% அவருக்கு லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. சமத்துவமான ஒரு வர்த்தகமாக இல்லை. பேலன்ஸ்டு ட்ரேடாக இருக்குன்னு சொல்லி சீனாட்டை நம்ம தொடர்ந்து வற்புறுத்தி கொண்டே இருக்கிறோம். ஆனால் என்ன பிரச்சனைன்னா சீனா ஒரு கம்யூனிஸ்ட் நாடு. ஆனால் அது வந்து தன் அண்டை நாடான இந்தியாவுக்கு எதிராக தன்னுடைய ஆயுத பலத்தை பெருக்கி கொண்டே இருக்கிறது. ஸோ அதை சரி பண்ணுவதற்கு நாமும் ஆயுதத்துக்கு அதிகமாக செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. உதாரணமாக நம்ம அமெரிக்காவோட வந்து அதிகமாக ஆயுதம் வாங்க ஆரம்பிச்சிட்டோம் ஆயுதங்களை. பட்டு எண்ட் டு எண்ட் சொஃபிஸ்டிகேட்டட் டெக்னாலஜியை அமெரிக்கா நமக்கு தர்றதில்லை. நீங்கள் அவங்ககிட்ட லேட்டஸ்ட்டு ரொம்ப முன்னேறிய ஒரு தொழில்நுட்பம் கொண்ட ஆயுத தளவாடத்தை வாங்கினாலும் அதுக்கான அவர்களை சார்ந்தே இருக்க வேண்டிய ஒரு புள்ளி அதில் வச்சிடுறாங்க. இப்போ நீங்கள் ரஷ்யாவிட்டேருந்து நம்ம தொடர்ந்து வாங்கிட்டே இருந்தோம் ஆயுதங்களை. அதெல்லாம் நமக்கு சாதகமாகவே இருந்துச்சு. அவங்க டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் கூட பண்ணாங்க, நம்ம இங்கே செஞ்சுக்கிற மாதிரி ஏற்பாடுகள் பண்ணாங்க. ஆனால் அமெரிக்கா டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதில்ல, மறுத்துடுறாங்க. எண்ட் டு எண்ட் டெக்னாலஜி தர்றதில்லை. அதனால் என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து அமெரிக்காவோட அதிக பணம் கொடுத்து வர நம்ம தளவாடங்களை வாங்குகிறோம். இந்த S-400 சொல்லி ஷீல்டு, ஏர் டிஃபென்ஸ் ஷீல்டு, அந்த மிசைல் ஷீல்டுன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம ரஷ்யாட்டேருந்து வாங்கும்போது அது அமெரிக்கா வாங்கக்கூடாதுன்னு சொல்லுது. இப்போ நீங்கள் எங்கே யார்கிட்ட உறவு வச்சுக்கணும், யார்கிட்ட எதை வாங்கணும், நம்முடைய நலன்கள் அதில் பிரதானமாக இல்லை. நம்முடைய நாட்டு நலன்களே பிரதானமாக வைக்க முடியல, முன் வைக்க முடியல. அமெரிக்கா தீர்மானிக்குது. என்னென்னா நமக்கு இந்த பக்கம் ஒரு பக்கம் சீனா மீது பயம். சீனாவுக்கு எதிராக ஆசியாவில் ஒரு அமெரிக்காவினுடைய முஸ்தீபுகளுக்கு நம்ம துணையாக இருக்கிறோம். நம்ம ஆஸ்திரேலியா, ஜப்பான் நம்ம ஒருங்கிணைந்த ஒரு கூட்டமைப்பு வச்சுட்டு சீனாவுக்கு எதிராகவும் பண்ணுறோம். அதே சமயத்தில் சீனாவை எதிர்க்க முடியல, அமெரிக்காவை எதிர்க்க முடியல, ரஷ்யாவை எதிர்க்க முடியல. இந்த இக்கட்டான நிலைமையில் நம்ம மாட்டிகிட்டு நம்ம மத்திய அரசு. யாராவது இதில் வந்து துணிந்து முடிவெடுத்து நம்ம சாவரினிட்டி, சுயாதிபத்தியம் தான் முக்கியம். நம்ம சுயாதிபத்தியத்திற்கு எதிராக எதையுமே நம்ம ஒத்துக்க மாட்டோம். ஆனால் அமெரிக்காவோட 3 ஒப்பந்தம் போட்டிருக்கோம், இராணுவ ஒப்பந்தங்கள். எல்லாமே நமக்கு எதிரானவே தான். அமெரிக்காவுடைய கையாளாக அடியாளாக இந்தியா மாறிக்கொண்டிருக்கிறது. அதில் 3வது ஒப்பந்தம் பிராயன் ஒன்று போட போகிறாங்க. போட்டாச்சுன்னா முடிஞ்சு போச்சு, நம்ம டோட்டல் சரண்டர் தான். ஆக அமெரிக்காவோட உறவு, அமெரிக்கா வந்து இப்போ டிக்ளைனிங் சூப்பர் பவர் சொல்கிறான். அது இப்போ சரிந்து விழுந்து கொண்டிருக்கிறது. அதை பார்த்து நம்ம ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை. அதுக்கு எதிராக பல முஸ்தீபுகளை நம்ம செய்யலாம். அதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு ஒரு துணிவு இல்லை. பிஜேபி அரசாங்கம் நான் ரொம்ப துணிவாக எல்லாம் செய்கிறேன்னு சொல்கிறாங்க. பட்டு அமெரிக்கான்னு வரும்போது பல விஷயங்களில் அவங்க காங்கிரஸ் அரசு மாதிரியே சரணாகதி அடைகிறாங்க. இதிலேருந்து ஒரு மாற்றம் வரும், எப்போ வருங்கிறதா நம்ம காத்துட்ருக்க வேண்டியது. இல்லை, வளைகுடா நாடுகள்லேருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைச்சிக்கிட்டு அமெரிக்கா கிட்ட போய் வாங்க வேண்டிய அவசியம் இப்போ வந்து ஏன் ஏற்படுது அவங்களுக்கு? ஏன்னா அமெரிக்கா நிர்பந்திக்குது. இப்போ அமெரிக்காவில் கொடுக்குற இந்த எண்ணெய், கச்சா எண்ணெய் உலக எண்ணெய் விலையை விட 0.7% கம்மியாக தான் இருக்குது. ஆனால் கொஸ்டின் என்னென்னா, ஈரானில் நம்ம வாங்கினோம்னா இது ரொம்ப குறைவாக இருக்குது. ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அமெரிக்காவிலேருந்து ஆயில் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு போக்குவரத்து செலவு அதிகமாக செய்ய வேண்டியது. அதனால் நமக்கு அது ரொம்ப காஸ்ட்லியான அஃபேராக தான் இருக்குது. இருந்தாலும் இந்தியா அந்த ஒப்பந்தத்துக்கு போக நிர்பந்திக்கப்பட்டிருக்குது. இதன் பின்னணியில் என்னவாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? பின்னணியில் வந்து ஒரு சுயாதிபத்திய தன்மையோடு, சுதந்திர தன்மையோடு இந்தியா இயங்குவதற்கு தயக்கங்கள் ஏராளமாக இருந்து கொண்டே இருக்கின்றன. நம்முடைய அண்டை நாடுகளுடன் நமக்கு சரியான உறவு இல்லாத ஒரு காரணம். அவர்கள் பகை நாடுகளாக நமக்கு எதிராக இருப்பது. சீனா ஒரு பக்கம் நமக்கு எதிராக சில பாதுகாப்பு அரண்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இந்த இக்கட்டான நிலைமையில் நம்ம அமெரிக்காவோட போக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். ஆனாலும் யாரோடையும் உறவு என்பது எங்களுடைய சுதந்திரத்துக்கும் சுயாதிபத்தியத்திற்கும் எதிராக இருக்க முடியாது என்பதை, அந்த உறுதியான நிலையை இந்த அரசு எடுக்க வேண்டும். அதான் நம்ம மக்கள் முன்னாடி வைக்கிற ஒரு முக்கியமான விஷயம். இந்திரா காந்தி அவங்களோட குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய ரேபரேலி அமைதி தொகுதியில் தான் அவங்களுடைய தொகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே தான் போட்டியிடுவாங்க. இந்த முறை வந்து தமிழகத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறதா ஒரு செய்தி வருது. இதை எப்படி பார்க்குறீங்க?
தென் தமிழகம் அப்படின்னு வரும்போது தமிழகத்தை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. ஆமாம், தமிழகத்தை சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதோட சிவகங்கை, கன்னியாகுமரி சில தொகுதிகளை அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன ராகுல் காந்தி நிற்பதற்கு என்றெல்லாம் சொல்கிறாங்க. பட் இது எதை காட்டுதுன்னா, இப்போ 3 மாநில சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. அந்த மாநிலங்களில் ஒரு தொகுதியில் நிற்கிறதுக்கு ஏன் ராகுல் காந்திக்கு தைரியம் வரல அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஏன்னா இந்த சட்டமன்ற தேர்தல்கள் 3 மாநிலத்திலையும் காங்கிரஸ் தப்பிச்சோம் பிழைச்சோன்னு தான் ஜெயிச்சிருக்குது, பெரிய வெற்றி அடையலை. ஸோ அது வேஃபர்த்தின் மெஜாரிட்டியில் தான் ஜெயிச்சிருக்காங்க. அங்கே போய் நிற்கிறது ஒரு ஆபத்துங்கிறது அவங்க நினைக்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற அந்த 65 சீட்டும் இவங்களுக்கு உறுதியாக இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு. உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரையில் ரேபரேலி அமேதியையும் போனால் போகுதுன்னு சொல்லி காங்கிரஸுக்கு அவங்க விட்டு கொடுத்துட்டு காங்கிரஸை கூட்டணி பேச்சுவார்த்தைக்கே கூப்பிடாம முலாயம் சிங் யாதவும் மாயாவதியும் அவர்களுக்குள் அந்த தொகுதிகளை பிரித்து கொண்டார்கள் சமமாக. போனால் போகுதுன்னு இவங்களுக்கு 2 தொகுதி விட்டு வச்சுருக்கிறாங்க. இவங்க அந்த 2 தொகுதியில் மட்டும் போட்டி போட்டால் அவங்க ஆதரிப்பாங்க. இவங்க உத்தரப்பிரதேசம் முழுக்க நாங்கள் எல்லா தொகுதியிலும் நிற்க போகிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா அவங்க ரேபரேலியும் அமேதியிலையும் இவங்களை ஆதரிக்க வாய்ப்பு இல்லை. இந்த நிலைமையில் அவர் வேறு க்ரீன் பாஸ்டர் சொல்லுவாங்க, பசுமையான நிலங்களை தேடி அவர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாடு பசுமையானதா நிலமாக அவருக்குங்கிறது எனக்கிட்ட சந்தேகமாக இருக்குது. ஏன்னா காங்கிரஸு திமுக கூட்டணி வலுவாக இருக்குதுன்னு என்னால் சொல்ல முடியல. ஆனால் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு அறிவிச்சிட்டார் இவர். அதை யாருமே ஏற்றுக்கல, காங்கிரஸே ஏற்றுக்கல. அதுதான் கொடுமை, காங்கிரஸே ஏற்றுக்கல. அது நாங்கள் அப்படி சொல்லலை. ஏன்னா ஏற்கனவே அவங்க நடந்த மாநாடுகள், அனைத்து கட்சி எதிர்க்கட்சிகள் மாநாட்டில் தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயம், அது பிரதமர் என்பது எலெக்ஷனுக்கு தேர்தலுக்கு பின்பு முடிவு செய்ய வேண்டும் என்பது. இல்லை, ஸ்டாலின் சொன்னதுக்கே நிறைய விமர்சனங்களும் வந்தது. நிறைய வரத்தான் செய்யும். அவர் அந்த மாதிரி ஒரு தீர்மானம் ஏற்கனவே முடிவு எடுக்கப்பட்ட பிறகு அந்த முடிவுக்கு எதிராக இவர் அதில் கலந்துக்கிட்டார். அந்த முடிவுக்கு எதிராக இவர் திடீர்னு அறிவிக்கிறார். இவருக்கு என்ன பிரச்சனைன்னா, காங்கிரஸ் தன்னை விட்டு போயிடுமோன்னு பயமாக இருக்குது. ஏன்னா இவங்க பிஜேபியோட தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணிக்கு ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள் என்பது தான் என்னுடைய கணிப்பு. நான் அதை நான் தான் கணித்து சொன்னேன். பலர் இப்போ அதை சரிங்கிறாங்க. அதுக்கான காரணங்கள் இப்போ நம்ம பேச வேண்டிய பல சமயங்கள் நான் பேசியிருக்கிறேன். அவங்க அந்த விஷயத்தில் உறுதியாக இருக்காங்க. அதனால தான் ராஃபேல் விஷயத்தில் பெரிய ஊழல் நடந்திருக்குது. பிஜேபியை பற்றி பேசுவதற்கு ஸ்டாலின் தயாராக இல்லை. ஆக பின்னாடி ஒரு கூட்டணி வருங்கிற நிலைமை இருக்கிறதுனால காங்கிரஸுக்கும் இந்த சிறுபான்மை கட்சிகளுக்கும் இவர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது, சந்தேகம் இருக்குது. இன்னொரு பக்கம் பிஜேபியோட அதிமுக போகுமா போகாதாங்கிற கொஸ்டின் வேறு இருந்துகிட்டே இருக்குது. பிஜேபியோட அதிமுக கூட்டணி அமைத்தால் அது அதிமுக தனக்கே தானே செய்து கொள்ளக்கூடிய தற்கொலைக்கு சமம் என்பது என்னுடைய கருத்து. அப்படி ஒரு முடிவு எடுக்க மாட்டார்கள் என்று நம்புகிறேன். எடுத்தால் த எண்ட் ஆஃப் ஐடிஎம்கே, அவங்க தற்கொலை செய்து கொள்வதாக தான் நான் கருதுகிறேன். அதே சமயத்தில் இந்த பக்கம் எந்த காங்கிரஸ் பிஜேபி இரண்டோடும் கூட்டணி இல்லை என்றே திரு டிடிவி தினகரன் அவர்கள் தெளிவாக அறிவித்து விட்டார். ரொம்ப காலம் காங்கிரஸோட போகணும்னு திட்டமிட்டு அதுக்கான முயற்சிகள்லாம் செஞ்சு பார்த்தார். அது ஈடேறலை. அடுத்த கட்டமாக அவர் இந்த அறிவிப்பு விட்டுருக்கார். கடைசி கொஞ்சம் காலதாமதமாக அறிவிப்பு வந்தாலும் அது வரவேற்கத்தக்க அறிவிப்பு. காங்கிரஸ் பிஜேபிக்கு எதிராக நிற்கும்போது தான் மாநில உரிமைகளை பாதுகாக்க முடியும். இந்த 2 கட்சிகளும் மாநில உரிமைக்கு எதிரானவை. ராகுல் காந்தி தமிழகத்தில் நிற்பது என்பது ஒரு விஷப்பரீட்சை என்றே நான் நினைக்கிறேன். அடுத்த செய்தி, சட்டப்பேரவை கூட்டத்தில் சரியாக நடக்காதவங்கலாம் கிராம சபை கூட்டத்தை நடத்திட்டு வராங்க அப்படின்னு மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. ஸ்டாலின் கிராம சபை கூட்டங்கள் அது கரெக்டு தான். ஆனால் ஒன்று இப்போ பொன்னார் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த சட்டமன்றத்தில் நினச்சப்பெல்லாம் ஒரு நாளைக்கு 100 தடவை வெளிநடப்பு செய்கிற மாதிரி கிராம சபை கூட்டத்தில் வெளிநடப்பு செய்ய முடியாது இல்லையா? அதனால் அதை நடத்துவாங்க. அதை குறிப்பிட்ட நேரத்துக்கு குறிப்பிட்ட எவ்வளோ நேரம் நடத்தணுமோ நடத்துவாங்க. ஏன்னா அதில் அவங்க ஏன் வெளிநடப்பு செய்ய முடியாதுல்ல. அதனால் சட்டமன்ற கூட்டத்துக்கு தொடருக்கும் இதுக்கு இருக்கிற வித்தியாசம் என்னென்னா, இது இவங்க நடத்துகிறது, அதனால் வெளிநடப்பு செய்யாமல் நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன். இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, அதே விஷயத்தில் முதல்வர் எடப்பாடி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா,
இவங்க இது ஆட்சியில் இருக்கும்போது உள்ளாட்சித்துறைக்கு பொறுப்பாக இருந்த ஸ்டாலின் அவர்கள் இந்த கிராம சபைகளை நடத்தலை, இந்த கிராமங்களுக்கே போகலை, உள்ளாட்சிகளுக்கே போகலை, இப்போ போயிருக்காரு சொல்கிறார். ஆனால் இப்போ தான் போவார், அப்போ போக முடியல, இப்போ போகிறாரு. மீண்டும் ஆட்சிக்கு வந்துட்டால் திரும்ப போக மாட்டார். அதனால் இது அவங்க டெஸ்பரேட்டாக முயற்சி பண்ணுறாங்க. திமுக மிகவும் டெஸ்பரேஷன், எண்ட் ஆஃப் தி டெஸ்பரேஷன், அதை விரக்தியின் எல்லைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது. இந்த கிராம சபை கூட்டங்களை அதிகமாக மக்களிடம் போக ஆரம்பிப்பது நல்லது தான். பட் ஆட்சியில் இருக்கும்போதும் போயிருக்கணும்ல, ஆட்சியில் இல்லாத போது போகிறீங்க. உங்களோட நம்பிக்கைகள் எல்லாம் பாலான பிறகு எப்படியாவது வரணுங்கிற நிலைமையில் அவங்க இந்த மாதிரி போகிறாங்க. விரக்தியின் எல்லைக்கு தான் இந்த மாதிரி முன்னோட்டங்கள்லாம் நடத்துகிறாங்க. நீங்கள் நினைக்கிறீங்க பத்திரிகைகளில் மீடியாக்கள்லாம் அவங்கள பற்றி சாதகமான கருத்துக்கள் பல வந்தாலும் எனக்கு என்னமோ அவங்க விரக்தியின் எல்லைக்கு தள்ளப்பட்டிருக்கா தெரியுது. உதாரணம் ஒன்று சொல்கிறேன். இந்த 20 சட்டமன்ற தேர்தல் திருவாரூர் தள்ளி வைக்கப்படும் போது 20 சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் எங்களுக்கு 3 மாதம் ஆளும் கட்சி அதிமுக அரசு எங்களுக்கு 3 மாதங்கள் கால அவகாசம் தேவை நிவாரணப் பணிகளை முடிக்க. அதுக்கு பின்னாடி ஏப்ரலில் முதல் வாரத்திலே கூட நீங்கள் இந்த தேர்தல் நடத்தலாம் சொன்னாங்க. ஆனால் ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, அந்த தேர்தல்களை 20 மாநிலத்துக்கான 20 தொகுதிகளுக்கான தேர்தலை நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலோடு கூட நடத்தலாம்னு சொல்கிறார். ஸோ அவர் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகிறார். அந்த ஹோப்லெஸ்னஸ் க்ளீனாக தெரியுது அவருடைய வார்த்தையில். அவர் மேலே நிறைய விமர்சனங்களும் வைக்கப்படுது. அவருக்கு தலைமை தாங்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் தெரியலை அப்படின்லாம் நிறைய பேசிக்கிறாங்க. தலைவர்களை மதிக்கிறது இல்லை, அரவணைச்சு செல்ல தெரியல, இல்லை கட்சிக்குள்ளேயே பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் அவர் தன்னுடைய மருமகனை எல்லாம் கட்சிக்குள்ளே கொண்டு வருவது என்பது அங்கே பெரிய சிக்கல்களை உருவாக்கியிருக்கு. இப்போ இவரை கொண்டு வந்தது திரு கருணாநிதி அவர்கள் நீண்ட நெடிய காலம் பொறுத்திருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே கொண்டு வந்தார். இப்போ இவர் தன்னுடைய மகனை, இதுவே எதிர்ப்பு இருக்குது வாரிசு அரசியல்னு, இவர் தன்னுடைய மகனை வேகமாக கொண்டு வர்றதுக்கு, மருமகனை டெல்லியில் முக்கியமான இடத்துல வைக்கிறதுக்கு ஆனால் முயற்சிகளை செஞ்சிட்ருக்கார். கனிமொழிக்கு எதிராக டெல்லி பாலிட்டிக்ஸில் மருமகனை முக்கிய பங்கு வைக்க செய்வதற்கான ஏற்பாடுகள்லையும் இறங்கியிருக்கிறாருன்னு நான் கேள்விப்படுறேன். ஒட்டுமொத்தமாக திமுக அணியினர் மத்தியில் திமுக மீது அந்த கொள்கைகள் மீது இருந்த பிடிப்பு தற்போது தளர்ந்து விட்டதை என்னால் கண்கூடாக பார்க்க முடிகிறது. அடுத்த செய்தி, கமல்ஹாசன் இலவசத்துக்கு புதுசாக ஒரு இது சொல்லியிருக்காரு, பாக்கெட்லேருந்து தரணும்னு சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் பாக்கெட்லேருந்து எப்போயா கொடுத்துருக்குறாரா? இந்த கமலஹாசன் மாதிரி திடீர் அரசியல்வாதிகள், அதுவும் கமலஹாசன் பேசுகிறது என்னன்னே புரிய மாட்டேங்குது பல சமயங்களில். அவர் ஏதோ வாய்க்கு வந்ததை பேசுகிறார். இந்த வேற்று மொழிகளில் பேசக்கூடியவங்களுக்கு நம்ம மொழிபெயர்ப்பார்களை வச்சுருப்போம். அது மாதிரி கமலஹாசன் பேசுகிறதுக்கு விளக்க உரை தருவதற்கு ஒருத்தரை வச்சுக்கிட்டால் நல்லதுன்னு நினைக்கிறேன். அவர் என்ன தான் சொல்கிறாரு நமக்கு புரிய மாட்டேங்குது பல சமயம். உதாரணமாக அதே பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு, இது கொள்கை மாறாதது திட்டங்கள் மாறக்கூடியதுன்னு சொல்கிறார். கொள்கை மாறாதது திட்டங்கள் மாறக்கூடியதுன்னு பெரிய உண்மையை கண்டுபிடிச்சி சொல்கிறார். பல விஷயங்களை அவர் இப்படி சொல்லிகிட்டே போகிறார், நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் நிற்பீங்களா பாராளுமன்ற தேர்தல்னா அது கட்சி தான் முடிவு செய்யணும். இங்கே வேறு என்ன கட்சி இருக்குது, இவரை தவிர என்ன கட்சி இருக்காங்க, இவரை தவிர வேறு யாரும் இருக்காங்களா, நமக்கு ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல, வேறு யாராவது முடிவு பண்ணுவாங்கன்னு சொல்கிறாரு. இலவசங்களை இப்போ இவர் இலவசங்களை இப்போ பாக்கெட்லேருந்து இவ்வளோ தர முடியுமா, இலவசங்கள் இத்தனை கோடிகளை தர முடியுமா? 85,000 கோடி நலத்திட்டங்களுக்கு மாநில அரசு செலவு செஞ்சிட்ருக்கு ஒவ்வொரு ஆண்டும். 85,000 கோடியை தன்னுடைய பாக்கெட்லேருந்து திரு எடப்பாடி அவர்கள் தரணும்னா அவர் எவ்வளோ கோடி சம்பாதிச்சிருக்கணும். அது மாதிரி அரசியல்வாதிகள் திருடுனா அவங்க திருடர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சினிமாக்காரங்க திருடுனா அவங்க திருடர்கள்னு சொல்லலையே அவர், அதையும் சொல்லி எங்கே யார் திருடினாலும் திருடர்கள் தானே. அதில் என்ன அதில் அரசியல்வாதிகள் மட்டும் சொல்கிறாரு எனக்கு புரியலை. அவர் காமெடியான ஆள், சினிமாவில் ஹீரோவாக நடித்தார், அரசியலில் அவர் காமெடி பண்ணிகிட்ருக்கார். அடுத்த செய்தி, இப்போ பரபரப்பான சூழலில் 18ஆம் தேதி காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற இருக்குது கர்நாடகாவில். பார்த்தீங்கன்னா அங்கே அரசியல் சூழல் பரபரப்பாக இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சு அந்த மாநில முதல்வர் குமாரசாமி பல்லு வளர்க்குறாரோ, காஃபி குடிக்கிறாரோ, டிஃபன் சாப்பிட்றாரோ இல்லையோ, இந்த அரசுக்கு ஆபத்து இல்லை,
இது தொடர்ந்து நடக்கும். இல்லை, அவர் சொல்கிறது ஊடகங்கள் தான் அப்படி சொல்கிறாங்க. நான் டெய்லியும் எம்எல்ஏ கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன். அவங்க தான் ரீச் பண்ண முடியல எம்எல்ஏஸை. ஆனால் நான் டெய்லியும் அந்த எம்எல்ஏ ஏன் மும்பையில் உட்காந்துட்டுருக்கிறான்? அந்த எம்எல்ஏக்கள் இவர் பேசுகிறவங்க அவங்க ஏன் மும்பையில் உட்காந்துருக்காங்க? ஒரு குரூப்பு இந்த டெல்லியில் உட்காந்துட்ருக்காங்க. அவங்க என்ன எம்எல்ஏக்கள் முயற்சி பண்ணாங்கன்னா, காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு கட்சி தாவல் தடை சட்டத்திலிருந்து தப்புவதற்கு அவர்களுக்கு குறைந்தபட்சம் 19 எம்எல்ஏக்கள் தேவை. இப்போ கிட்டத்தட்ட 15 நெருங்கிட்டாங்க. இன்னொரு 4 எம்எல்ஏக்களை பிடிக்கணும். நல்ல செய்தி காத்திருக்குதுன்னு வேற எடியூரப்பா சொல்லுவார். ஆமாம், அவர் எதாவது சொல்லுவார். அவர் அதுதான் சொல்கிறாரு. அவரும் முயற்சி பண்ணுறாங்க. அந்த 4 எம்எல்ஏக்களை காங்கிரஸ்லேருந்து இங்கிட்டு தள்ளிட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு தீவிர முயற்சியில் இறங்கியிருக்கிறாங்க. அதனால் அவங்க அந்த ஆட்சியை கவிழ்த்துட்டா அவங்க என்ன இப்போ பாஜகவினுடைய நோக்கம் என்னென்னா, நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அந்த ஆட்சியை கவிழ்த்து விட்டால் அந்த மதசார்பற்ற ஜனதாதளமும் காங்கிரஸும் அதனுடைய கூட்டணி உடைஞ்சி போயிடும். அதுதான் அவங்க விரும்புகிறாங்க. அவங்க ரெண்டாக பிரிஞ்சுட்டா அங்கே இவங்க ஜெயிக்க முடியும். அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தால் இவங்களுக்கு ஆபத்து. அதுக்காக எப்படியாவது இந்த அரசை வெகு சீக்கிரத்தில் இப்படி இந்த ஸ்டாலின் இப்போ இந்த அரசாங்கத்தை, தமிழக அரசாங்கத்தை வேகமாக கலைச்சிடணும், கவுத்துன்னு நினைக்கிறாரு பாவம். அது மாதிரி அங்கேயும் அவங்க பாஜக தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்குது. எப்படியாவது அவங்க 2 பேர் அந்த ஆட்சியை கவுத்துட்டா அந்த 2 பேருடைய கூட்டணி முடிஞ்சிடும். ஒருவேளை இவங்க சப்போர்ட்டில் இவங்க அவர் குமாரசாமியை முதல்வராக கூட தொடர செய்வாங்க. குமாரசாமியினுடைய வாக்குகளை இவங்க வாங்கிக்கிட்டு நாடாளுமன்றத்தில் இவங்க அதிக இடங்களை பெறுவதற்கான வாய்ப்பு உருவாக்கிக்கிடுவாங்க. இப்போ காங்கிரஸினுடைய பிரச்சனை வரும்போது சொன்னது என்னென்னா, காங்கிரஸுக்கு உத்தரப்பிரதேசத்தில் இடமில்லாமல் போச்சு. ரொம்ப போதாக்குறைக்கு ரொம்ப ஏதாவது பட்ட காலையிலேயே படும் கெட்ட குடியே கெடும்பாங்கள்ல. பீகாரில் இருக்க லல்லு பிரசாத்துடைய பையன் தேஜஸ்வி அவர் போய் முலாயம் சிங்கையும் இல்லை அது அகிலேஷ் யாதவையும் பிஎஸ்பி தலைவர் அந்த அம்மாவையும் பார்த்து, மாயாவதியையும் பார்த்து நீங்கள் எடுத்த முடிவு சரின்னு சொல்லிட்டார். இதனால் பீகாரில் இருக்க காங்கிரஸ் கலங்கி போயிருக்கு. இப்போ இவர் இப்படி போய் பேசிட்டு வந்துட்டார். அப்போ பீகாரில் கூட்டணி என்ன ஆகுமோ? அப்போ அங்கேயும் சிக்கல் வருது. எல்லா இடத்துலையும் இவங்களுக்கு மம்தா கூட்டணி இல்லைன்ட்டாங்க. சீதாராம் யெச்சூரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளர் காங்கிரஸோடு அகில இந்திய அளவில் எங்களுக்கு கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டார். இங்கே சந்திரபாபு நாயுடு ஆந்திராவில் காங்கிரஸோட கூட்டணி இல்லை, எனக்கு தனித்து தான் நிற்க போகிறேன்னு சொல்லிட்டார். அங்கே இருக்க ஒய்எஸ்ஆர் காங்கிரஸும் இவங்களோட வருவாங்களாம் கிடையாது, வர சான்ஸ் இல்லை. அவங்க பிஜேபியோடையும் போல் 3வது அணியில் சேர்றதுன்னு முடிவெடுத்துட்டாங்க. ஸோ இப்படி பார்த்தா இப்போ கேரளாவில் இந்த சபரிமலை பிரச்சனை வந்த பிறகு பிஜேபி கொஞ்சம் கெயின் ஆகிருக்கு. இவங்க பிஜேபிக்கு அந்த பிரச்சனையில் பின்பாட்டு வாசித்ததுனால இவங்க பின்னாடி போயிட்டாங்க காங்கிரஸ். இந்த மாதிரி எங்கேயுமே வாய்ப்பு இல்லாத ஒரு சூழலில் அஸ்ஸாமில் அந்த சிட்டிசன்ஸ் ரிஜிஸ்டர் புது சட்டம் கொண்டு வந்த பிறகு பாஜகவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் 35 லட்சம் ஓட்டுகள் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்குது. நிச்சயமாக சார், அரங்கத்துக்கு வந்து நிறைய செய்திகளை பற்றின விளக்கங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. எங்கள் தொலைக்காட்சியின் சார்பாக உங்களுக்கு நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.